மும்மொழி கொள்கை விவகாரத்துல மாநில அரசு வந்து மத்திய அரசு கிட்ட ஈகோ பார்த்தது, இதனால மக்கள் தான் பாதிக்கிறாங்க. தமிழ் செய்தி காலையில் சொல்லுங்க. இது என்ன ஈகோ? அதை எங்கள் அம்மா தமிழ் இசை சொல்கிறதா வேடிக்கையாக இருக்கு. பேர் தமிழ் இசைன்னு வச்சுட்டு, ஆமாம், ஒரு சொல்லின் செல்வர அவ்வளோ பெரிய இலக்கிய பேச்சாளர் எங்கள் ஐயா குமரி ஆனந்தன், அவருடைய அன்பு மகள், தமிழ் இசைன்னு பேர் வச்சுக்கிட்டு அவங்க மனச்சான்றுக்கே நம்ம இதை விட்டுருவோம். நம் தாய்மொழியை படிக்கிற வாய்ப்பு தமிழர் தாய் நிலத்தில் இருக்கா? தாய்மொழியில் எழுத படிக்கிற ஆற்றல் நம் பிள்ளைகளுக்கு இருக்கா? ராமாயணத்தை இந்தியில் படிக்க வைக்கிறீங்க. எங்கள் கம்பனை விட அந்த கம்பராமாயணத்தை அவன் எழுதுனதை விட இலக்கிய சுவையோடு யாராவது எழுதிட முடியுமா? எதுக்கு இதெல்லாம் இந்த கொடுமையை போய் பேசிட்டு இருக்கிறது? இதில் என்ன ஈகோ பார்க்குது? அது தமிழ்நாட்டுக்கு எந்த தத்துவ நிலைப்பாட்டிலையும் உறுதிப்பாடு கிடையாது, உறுதி கிடையாது. சும்மா அது பேசும். தேர்தல் நேரத்தில் இப்போ எங்களை போன்றவர்கள் எதிர்த்து கடுமையாக சண்டை போடுவோம். இந்தியை ஆமோதிக்க முடியாது. புதிய கல்விக் கொள்கை எதுக்கிற மாதிரி ஒரு நாடகம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுச்சு, தமிழ்நாடு அரசு ஏற்றுச்சு, செயல்படுத்திடுச்சு.